ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதாவது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு இப்போ மறுபடியும் டைம் வந்துருச்சு. நேற்று தான் 10ஆம் தேதி என் பையனுக்கும் பொண்ணுக்கும் ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுனால நேற்று மார்னிங்லேருந்து எப்பயும் போல் நம்மளுடைய லஞ்ச் பாக்ஸ் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் எப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி தக்காளி பெரட்டல் சாதம் பீட்ரூட் பொரியல் தான் வைக்க போகிறேன் நான். பட் இதோடைய ரெசிபி ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் கீழே டேக் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பீட்ரூட் பொரியல் அஸ் யூஷுவல் எப்பயும் போல தான். ஸோ அதில் எந்த ஒரு ஸ்பெஷலும் கிடையாது. பட் இந்த தக்காளி பெரட்டல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க அதை ஸ்கிப் பண்ணவே மாட்டாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்லா பச்சை வாடை போக நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கு இடையில நைட்டுக்கு நல்லா நான் இட்லி மாவு ஆட்டி வச்சுருந்தேன். ஸோ அதையும் நல்லா இப்போ நல்லா பொங்கி வரவும் அதையும் நல்லா இது பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுலேருந்து நம்ம இன்றைக்கி ஒரு குழிப்பணியாரம் தான் போட போகிறேன். ஸோ தோசை மாவில் என்ன குழிப்பணியாரம் போடல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதில் வேறு ஒரு ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது. ஸோ ஆனால் நம்ம சேர்க்கக்கூடிய இந்த பவுடர் தான் அதில் ஸ்பெஷலே. இது வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா மேரிகோல்டு பிஸ்கெட்டு, அதையும் நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு ராகி போட்டு நல்லா ஃபைன் பவுடராக நான் அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு இனிப்பு பத்தலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் நாட்டு சர்க்கரையை நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆக்கிட வேண்டாம். இந்த சைடு தக்காளி பெரட்டலும் ரெடி ஆயிருச்சு. ஸோ நம்ம அதுக்கடுத்து பனியார பேனில் நம்ம கொஞ்சம் நல்லா பட்டர் விட்டதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய மாவு இருக்கு இல்லையா, இந்த பனியார மாவு, அதையும் இதில் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே அடுப்பு இருக்கட்டும். நல்லா அது வேகும் போதே நல்ல ஒரு ஸ்மெல்லு, சூப்பர் ஸ்மெல்லு வரும். அதாவது அந்த பிஸ்கெட் எல்லாமே போட்டதுனால ஒரு கேக் மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் அப்புறம் திருப்பி போட்டதுக்கப்புறம் நல்லா இப்படி செவக்க நல்லா இது கருக விட்டுறாதீங்க. ஏன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க. நல்லா செவக்க சூப்பராக வெந்துருந்துச்சு. நல்லா ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு. ரொம்ப ஹார்டாலாம் இல்லை, ரொம்பவும் டேஸ்டியாக இருந்துச்சு. பசங்க இன்னைக்கு சாப்பிட்டுட்டு ரொம்ப ஒரே அப்ரிஷியேட் தான் எனக்கு. அப்புறம் எப்பயும் போல் நம்மளுடைய லஞ்ச் பாக்ஸை நம்ம இது பண்ணியாச்சு, ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஸ்நாக்ஸும் வச்சாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.